பருவமழை காலம் தொடங்கியுள்ள நிலையில், கேரளாவை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களிலும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் இருக்கும். இதனால், வெப்பச்சலனம் காரணமாக உள் மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கக்கூடும். எனவே, மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் டெங்கு மற்றும் மழைக்கால தொற்று நோய்களான வயிற்றுப்போக்கு, டைபாய்டு போன்ற நோய்கள் பரவாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து கொசு ஒழிப்பு, டெங்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், காய்ச்சல் கண்டறிதல், மருத்துவ முகாம்கள் நடத்துதல் என பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. குறிப்பாக டெங்கு, சிக்குன்குனியா உள்பட கொசுக்களால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் 27,000 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு தேவையான உயிர்காக்கும் மருந்துகள், இரத்த அணுக்கள், பரிசோதனை கருவிகள், இரத்தக்கூறுகள் மற்றும் இரத்தம் ஆகியவை போதிய அளவு இருப்பு வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்ஷாஹரில் கடும் வெப்பம் நிலவி வருகிறது. இந்நிலையில் புலந்த்ஷாஹரில் உள்ள காவல் நிலைய வளாகத்தில் இருக்கும் மரத்திலிருந்து குரங்கு ஒன்று தவறி விழுந்ததை விகாஸ் தோமர் என்ற காவலர் பார்த்திருக்கிறார். இவர் சத்தாரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. அவர் அருகில் சென்று பார்த்தபோது அந்த குரங்கு மயக்கத்தில் இருப்பதைக் கண்டறிந்துள்ளார். உடனடியாக அதை காப்பாற்ற நினைத்த அவர் குரங்குக்கு சிபிஆர் செய்து அதன் உயிரை காப்பாற்றியிருக்கிறார். இதுகுறித்து தோமர் கூறும்போது, நாங்கள் அவசர நிலைகளை கையாள பயிற்சி பெற்றுள்ளோம். மனிதர்கள் மற்றும் குரங்குகளின் உடல்கள் மிகவும் ஒத்ததாக இருப்பதால் நான் குரங்கை உயிர்ப்பிக்க முயற்சித்தேன். நான் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் மார்பை இடைவிடாமல் தேய்த்து சிறிது தண்ணீரை வாயில் ஊற்றினேன். இறுதியாக அது புத்துயிர் பெற்றது என்று கூறினார். இச்சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வெள்ளம் ஏற்படும்போது அருவிக்கரையிலிருந்து பொதுமக்களை உடனடியாக வெளியேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வன அலுவலர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பிரதான அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிப் பகுதிகளை ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து செண்பகாதேவி அருவிப்பகுதி, பழைய குற்றாலம் மலைக்கு மேல், ஐந்தருவி மலைக்கு மேல் உள்ள பகுதிகளில் வனத்துறையினர் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும்போது உடனடியாக தகவல் தெரிவிப்பதற்காக தற்போது பாதுகாப்பு பணியில் பணியாளர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் பிரதான அருவி, ஐந்தருவி பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் நேரத்தில் பொதுமக்களை அருவிக்கரையிலிருந்து வெளியேற்ற அபாய சங்கொலி எழுப்பும் கருவி அமைக்கும் பணி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு சுற்றுலா பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஜியோ நிதி சேவை நிறுவனம் ஜியோ பைனான்ஸ் என்ற செயலியை அறிமுகம் செய்தது. பீட்டா வெர்ஷனாக வெளிவந்துள்ள இந்த செயலி மூலம் யுபி, டிஜிட்டல் பேங்கிங் மற்றும் பல நிதி சேவைகளை பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஜியோ டெலிகாம் நிறுவன சேவை மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. அது முதலே ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ ஃபைபர் என பல்வேறு சேவைகளை அந்நிறுவனம் அறிமுகம் செய்தது. இது ரிலையன்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமாக இயங்கி வருகிறது. அந்த வகையில் ஜியோ நிதி சேவையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சூழலில் தற்போது ஜியோ பைனான்ஸ் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பேங்கிங், யுபி, பில் செட்டில்மென்ட்ஸ், இன்சூரன்ஸ் என அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த செயலி இயங்கும் என ஜியோ நிதி சேவை தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் பயனர்களுக்கு அவர்களது நிதி நிர்வாகம் சார்ந்து எளிதான பயன்பாட்டு அனுபவத்தை வழங்குவதே தங்கள் திட்டம் என்றும் தெரிவித்துள்ளது. வரும் நாட்களில் வீட்டுக்கடன் முதல் பல்வேறு கடன் சார்ந்த சேவைகளையும் இதில் வழங்க உள்ளதாகவும் தகவல். எதிர்வரும் ஜூன் மாதத்தில் 10 நாட்கள் வங்கிகள் விடுமுறை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் இயங்கும் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் என அனைத்துக்கும் இது பொருந்தும். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆர்பிஐ பட்டியலில் இந்த விவரம் இடம்பெற்றுள்ளது. மாநில அளவிலான விடுமுறை மாதத்தின் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளும் இதில் அடங்கும். அந்த வகையில் தமிழகத்தில் செயல்படும் வங்கிகள் மொத்தமாக 8 நாட்கள் விடுமுறையில் இருக்கும். ஜூன் மாதத்தின் 5 ஞாயிற்றுக்கிழமைகள், 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை, பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஜூன் 17 தேதி என 8 நாட்கள் தமிழகத்தில் வங்கி விடுமுறை நாட்கள் ஆகும். எனவே வங்கி வாடிக்கையாளர்கள் இந்த தேதிகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வங்கிக்கு சென்று வருவதை திட்டமிடலாம். வங்கி விடுமுறை நாட்களில் வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்கவும்,
டெபாசிட் செய்யவும் முடியும். அதேபோல நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் போன்ற சேவைகளையும் பயன்படுத்த முடியும். அயலகத் தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் இலங்கை தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான கலங்கரை தொழில் வழிகாட்டுதல் பயிற்சி நடத்தியது. தமிழ்நாடு முழுவதும் 29 மாவட்டங்களில் உள்ள 103 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் சுமார் 57,772 இலங்கை தமிழர்கள் வசிக்கின்றனர். அவர்களில் 2023, 24ஆம் கல்வியாண்டில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த 2256 மாணவர்களுக்கு தொழில் வழிகாட்டுதல் பயிற்சி 29 மாவட்டங்களில் உள்ள அரசு மாதிரி பள்ளிகளில் நேற்று மே 29 நடைபெற்றது. இத்திட்டத்தை அயலகத் தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை மற்றும் தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் துறையும் ஒருங்கிணைந்து நடத்தின. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் டிபிஐ கேம்பஸ் நடைபெற்ற இதன் தொடக்க நிகழ்வில் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை அரசு செயலாளர் தொடங்கி வைத்து ஜூம் காணொளி மூலம் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மாணவியருக்கு இந்நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தையும் இதனால் ஏற்படவுள்ள நன்மைகளைப் பற்றியும் எடுத்துரைத்தார். ஒவ்வொரு வருடமும் கல்வி வழிகாட்டு பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நடத்துவதற்கு ஏதுவாக அனைத்து முகாம்களிலும் சமுதாயக் கூடம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் படித்த முகாம் வாழ் இலங்கை தமிழ் மாணவர்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து தகுந்த வேலை வாய்ப்பு உருவாக்கித் தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இன்று 22 கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் தங்கம் 6,730 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 53,840 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 100 ரூபாயாக விற்கப்படுகின்றது.